வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரமானது 19/2/2024 முதல் 25/2/2024 வரை உள்ள நாட்கள். தமிழில் மாசி 7 முதல் மாசி 13 வரை உள்ள தமிழ் நாட்கள். இதற்குண்டான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்க போகிறோம். அதற்கு முதலாக நிறைய பேர் கேள்விகள், அதில் பிரசித்தி பெற்ற காலஸ்திரி பற்றி நிறைய கேள்விகள் காணப்படும். காலஸ்திரி திருமண தடைகளோ அல்லது ராகு கேதுக்கு மட்டும்தான் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள். பஞ்சபூத ஸ்தலத்தில் மிக முக்கியமான ஸ்தலம் வாயு ஸ்தலம். சிவனுடைய பஞ்சபூத ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்தலம் காலஸ்திரி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அதனால் எப்பொழுதும் காலஸ்திரிக்கு வயிறு குடைச்சல் இருப்பவர்கள், மன அழுத்தம் இருப்பவர்கள், எப்பொழுதும் ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருப்பவர்கள், தூக்கத்தில் கூட நிம்மதி இல்லாத இருப்பவர்களெல்லாம் நான் 6 மாதத்துக்கு ஒரு முறை அனுப்பி வைப்பேன். அவர்களுக்கு படிப்படியாக பலவிதமான அற்புத மாற்றங்கள் இருக்குது. சிலரை மாதத்துக்கு ஒரு முறை கூட நான் அனுப்பியிருக்கேன். ஒரு மாதத்துக்கும் அவர்களுடைய வளர்ச்சி கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு கோயில். காலஸ்திரியுடைய பெருமைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு 10 நிமிடம் கொடுத்துருக்கிறார்கள், 10 மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு விசேஷம். அந்த கோயிலில் போன பிரபலங்கள், அந்த கோயிலில் போயிட்டு விட்ட மிராக்கல்கள் எல்லாம். ராகு தசை நடப்பவர்கள் மட்டும் போகணும் என்று விதிவிலக்கு கிடையாது. கேது திசை இருந்தாலும் போகலாம். மற்ற எல்லா திசைகளும் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் என்ற 9 திசைகளுக்கும் உண்டான அற்புதமான கோயில். அஸ்வினி மகம் மூலம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அஸ்வினி மகம் மூலம், திருவாதிரை, சுவாதி, சதயம் இவர்களுக்கெல்லாம் குலதெய்வம் போல் இந்த கோயில். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ராகு கோயிலில் ராகு கேது சர்பதோஷ திருமண தடை என்பது எல்லாரும் சொல்லக்கூடியது. திடீர் பணக்காரர்கள், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதெல்லாம் இந்த கோயில். நினைத்தவுடன் போனாலும் நம் நினைத்தவுடன் போகலாம். ஆனால் தெய்வம் உங்களை விரும்பணும் பார்ப்பதற்கு. வாப்பா முருகா வா உன்னை பார்க்கணும், சண்முகா வா உன்னை பார்க்கணும்னு தெய்வம் நினைச்சால்தான் நீங்கள் போக முடியும். நிறைய பேர் ஒரே குழப்பம். திருப்பதி போனால் காலஸ்திரி போகக்கூடாது, இல்லை காலஸ்திரி பார்த்துட்டு தான் திருப்பதி இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் போனால் தங்கிட்டு வரணும். இப்போல்லாம் நமக்கு வண்டி வாய்ப்புகள் விட்டுது. ஜாலியாக சென்னையிலேருந்து சாயங்காலம் 3 மணிக்கு கிளம்பினீங்கன்னா 6 மணிக்கு தரிசனம். பொறுமையாக பார்த்துட்டு 7:30 மணிக்கு புறப்பட்டிங்கன்னா 10:30 மணிக்கு டின்னருக்கு வீட்டில் வந்துடலாம். ரிலாக்ஸாக போங்க சாமிக்கு. அந்த இதில் யூடியூப்பில் சொன்னாங்க, இந்த இதில் சொன்னாங்க, இப்படி போகணும், சாமியை ஒரு காலில் தான் நடக்கணும், சாமியை சுற்றி ஒரு காலில் தான் வலம் வரும், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கோயிலுக்கு போனாவே அந்த ஆகம சக்திகள், ஆகம விதிகள், நம்ம அந்த ஆகர்ஷண சக்திகள்லாம் நம்மளை காப்பாற்றும். லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய கோயிலில் சும்மா கும்பிடுங்க. சாமியே தெரிலனாலும் பரவாயில்ல. ஐயோ சாமியை நான் சரியாக பார்க்கல, வேண்டாம், சாமி உங்களை பார்த்துருவார். சபரிமலைக்கு 1 கோடி பேர் வரக்கூடிய இடம் 60 நாளில் எங்கேருந்து சாமிக்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல முடியும்? அப்படியே இந்த படிக்கட்டு ஏறுறீங்கள, 18 படி, அது ஏறினாவே உங்களை ஐயப்பன் பார்த்துருவார். அதுபோல் தான் எல்லா கோயிலும். ஸோ இந்த திருப்பதி மீத்தெல்லாம் வச்சுக்காதீங்க, சந்தோஷமாக போங்க. மூலவர் காலத்தீப்பர், காலத்தீஸ்வரர். அம்மன் 3 பேர் இருந்தாலும் ஞானாம்பிகை என்பது தான் எல்லோரும் சொல்லக்கூடியது. ஞான பூங்கோதை இருக்குது, ஞான சுந்தரி, ஞானாம்பிகை. அந்த கோயிலே பார்த்திங்கன்னா ஞானாம்பிகை தான் சொல்லுவாங்க. தலைவிருட்சம் மகிழம், தீர்த்தம் சுவர்ணமுகி ஆறு. புராண கோலத்தில் இக்கோயிலின் பேர் திருக்காலத்தை. அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தர் போன்ற தேவாரம் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம். மூலவர் காலத்தியப்பர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார்.
பஞ்சபூத ஸ்தலங்களில் இது வாயு தலம். இங்கே ஒரு தீபம் உண்டு, வாயு தீபம். அணையவே அணையாது, எல்லா தீபமும் அமைதியாக எரியும். இந்த வாயு தீபம் மட்டும் ஆடிக்கினே இருக்கும். போய் பாருங்கள். சொல்கிறாங்கல்ல, அந்த அவ்வளோ எல்லாமே சுவாமியை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தீபமும் நின்று பொறுமையாக எரியும். ஆனால் இந்த வாயு தீபம் இருக்க இவ்வளோ பெரிய இதில் திகு 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 திகுன்னு ஆடும். இதுதான் விசேஷம், பஞ்சபூத ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய விசேஷம். போனீங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிற சூட்சமத்தெல்லாம் பாருங்கள். கவசங்கள் இல்லாமல் மூலவருக்கு ஆர்த்தி எடுக்கப்படும் போது கவசங்களே எல்லாத்தையும் எடுத்துட்டு நேத்திர தரிசனம் சொல்லுவாங்கள்ல, அந்த சமயத்தில் ஆர்த்தி எடுக்கிற சமயத்தில் லிங்கத்தின் அடிபாகத்தில் சிலந்தி வடிவத்தையும் நடுவில் யானையின் இரு கொம்புகளையும் மேற்புறத்தில் 5 ஜல பாம்பு எடுத்துள்ள வடிவத்தையும் வலதுபுறம் கண்ணப்பர் பெயர்த்து அப்பிய ஒரு கண்ணின் வடிவத்தையும் பார்க்கலாம். எப்பேற்பட்ட விசேஷம் யோசிச்சு பாருங்கள். அப்படியே சிலுக்குது, கூஸ் பம்ப்ஸ் என்று சொல்வார்கள். பொறுமையாக இதெல்லாம் இருக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு முன்னாடி எடுப்பாங்க, நேச்சுரலாக பார்க்கலாம். இது சிவனுடைய இடம். அடுத்தது அம்பாள், 51 சக்தி பீடத்தில் இது ஞான சக்தி பீடம். அதனால தான் ஞானாம்பிகை. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் தான் முக்கியம் இல்லை. உள்ளே நுழைஞ்சவனா விநாயகர், அடுத்தது முருகர், அடுத்தது சிவன், அடுத்தது அம்பாள், அடுத்தது பெருமாள், அடுத்தது சனி, அடுத்தது பைரவர். அப்படியே பார்த்திங்கன்னா சனி பகவான், அடுத்தது குரு. இந்த குரு விசேஷ குரு. படிக்காத குழந்தைங்களெல்லாம் இந்த குரு சன்னிதானத்தில் போய் நிறுத்தினாவே போதும். சிவனி அம்பாள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருப்பாங்க. அப்படியே கோயிலுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறது, 3 மணி நேரம் 4 மணி நேரம். இந்த பூஜை மட்டும் ராகு கால பூஜைக்கு மட்டும் ஓடுறது. இந்த பூஜையே தேவையில்லை, சாமியை பார்த்தாவே போதும். கொடிமரத்தில் நின்று மனதார கல்யாணம் ஆகணுமோ இல்லை அது வேறு ஏதாவது வேணுமோ வேண்டிட்டு வாங்க. கொடிமரம் தொலைவுலேருந்து வேணுங்க, கொடிமரத்தை தொட்டால் தான் பலிக்கும்னு நம்பாதீங்க. எல்லாமே சக்தி பீடங்கள், எல்லாமே சக்தி உடைய சிவனுடைய இடம். அம்பாள் இருக்கக்கூடிய 51 சக்தி பீடத்தில் இருக்கக்கூடிய, பொறுமையாக கும்பிடுங்க. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது ஞான சக்தி பீடம். கருவறை அடுத்த மண்டபத்தில் கண்ணப்பர் சிலை உள்ளது. மூலவர் எதிரில் வெள்ளைக்கல் நந்தியும் பித்தளை நந்தியும் 2 நந்திகள் உள்ளது. வெள்ளைக்கல் நந்தியெல்லாம் பார்க்கணும். கருவறை அகழி போன்ற அமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறது. கோயிலின் நுழைவாயிலின் எதிரில் கவசமிட்ட 60 அடி உயரமுடைய ஒரே கல்லாலான கொடிமரம் உள்ளது. தல தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வேண்டினால் பேச்சு சரளமாக வராத குழந்தைகள் கூட நன்கு பேசும் என்பது ஐதீகம். இத்தலம் கிரகதோஷம் தலம் என்பதனால் நவகிரகங்கள் கிடையாது. விதிவிலக்காக சனீஸ்வரர் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், நவகிரகமே கிடையாது. ஆனால் சனீஸ்வரருக்கு தனியான பொங்கு சனீஸ்வரராக காட்சியளிக்கக்கூடிய இடம். இந்தியாவில் அதாவது நம்ம ராகு கேது திருநாகேஸ்வரம் கீழ்பெரும் பள்ளம் போல பிரசித்தி பெற்ற கோயிலில் இந்தியாவில் சூரிய மற்ற சந்திர கிரகணங்களின் போது திறந்திருக்கக்கூடிய ஆலயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ராகு கேது ஸ்தலம் என்பதனால் கிரகண சமயத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கும் என்பதனால் இந்த கோயில் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு. ராகு கேது பூஜைக்கு பிரசித்தி பெற்றது இந்த கோயில். இந்த பூஜையை செய்வதனால் ராகு கேது தோஷம் நீங்குவது, அதனுடைய பெரிய அமௌண்ட் 5000 ரூபாய் ஏதோ ஆகுது. ஐயோ அதெல்லாம் முடியாதுன்றவங்க அதை பற்றிலாம் யோசிக்காதுங்க. அந்த பூஜை நிறைய பேர் பண்ணுவாங்க. தொலைவில் இருந்து பார்த்தாவே உங்களுக்கு புண்ணியம் கிடச்சிடும். நீங்களே உங்கள் பேர் நட்சத்திரம் உங்கள் கோத்திரம் எல்லாம் சொல்லி மனசால் தொலைவிலேருந்து ஜபிச்சுக்குங்க. அவ்வளோதான். இவர்கள் குருமார்கள் சொல்வார்கள். நீங்கள் அந்த கோயிலில் போயிட்டு தெய்வத்தை குருவாக நினச்சி சொல்லிக்கோங்க. அந்த பூஜையில் பொறுமையாக அவங்க எங்காவது பண்ணுறச்ச நீங்கள் தொலைவில் உட்காந்துக்குங்க.
எப்பயுமே ஹோமம் பண்ணுறச்சு யாராவது பண்ணுறச்சு நம்ம எதிரில் உட்காந்து வேணுனாலே நமக்கு நல்லது தான். எல்லாமே பக்தியோடு பண்ணால் நடக்கும். கைலாய மலையின் ஒரு பகுதியாக கருதப்படக்கூடியது தான் இந்த கோயில். திருநீர் பிரசாதம் கிடையாது, தீர்த்தம் உண்டு, கற்பூர தீர்த்தம். ஆவுடையாருக்கு மட்டும் அபிஷேகம் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கோயில். இந்த கோயிலுடைய அமைப்பில் பார்த்தீர்கள் என்றால் சித்தர்களால் கொண்டு வரப்பட்டது, முனிவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதுதான் இந்த கோயிலுடைய ஒரு அற்புதமான விசேஷம். கொடிமரத்துக்கு உள்ளே நுழைகிற சமயத்திலே வலது பக்கத்தில் ஒரு சின்ன விக்கிரகம் மாதிரி இருக்கும். அந்த சின்ன ஒரு உருவம்தான் ரோம ரிஷி என்று சொல்லக்கூடிய சித்தர். அவருடைய மகிமை உங்களுக்கு தெரியாது. இந்த கோயிலுடைய அஸ்திவாரமே அவர் தான். கொடிமரத்தை தாண்டி 2 படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டில்தான் கீழ்தான் அவருடைய ஜீவசமாதி உள்ளது. எப்பொழுதும் ஒரு கோயில் பிரசித்தி பெறுகிறது என்றால் ஒரு ரிஷியுடைய ஆத்மா அந்த இடத்தில் இருக்கும் என்பது ஐதீகம். இந்து தர்மம், இந்து சாஸ்திரம், இந்து புனித கோயில்களிலெல்லாம் ஒரு ஆத்மாக்கள் எப்பொழுதும் இருந்து தான் நம்மளை காப்பாற்றும், நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கோயில். அதே போல் காலஸ்திரை பார்த்துக்கிட்டு வருகின்ற சமயத்தில் வெளியில் ஓம்காரானந்தா என்ற ஒரு சித்தர் சமாதியும் உண்டு. அந்த ஓம்காரானந்தா சித்தர் சமாதிக்கு நல்லெண்ணெய் கொடுங்கள், பெரிய விசேஷம் ஏற்படும். எனவே காலஸ்திரி என்றால் திருமண தடை, இதை மட்டும் நம்பாதீர்கள். பணப்பிரச்சனை தீரும், மனக்குழப்பம் தீரும், எதிரிகளுடைய பிரச்சனை தீரும், பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும். கடல் கடந்து உத்தியோகத்தை போக வேண்டும் என்று நினைப்பவர்கள், கடல் கடந்து வியாபாரம் செய்ய வேண்டும் நினைப்பவர்கள், கடல் கடந்து செட்டில் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் காலஸ்திரியில் போய் சரணாகதி ஆகுங்கள். உங்களுடைய கனவெல்லாம் நிறைவேறும். ஏதோ கல்யாணத்துக்கு என்று ராகுகேது பூஜை என்று வித்து விட்டார்கள். அற்புதத்தை தரக்கூடிய அற்புதமான இடம் தான் காலஸ்திரி. போய் பாருங்கள். நான் சொல்வது நடக்கிறதா இல்லையா என்று உங்களுக்கு தெரியும். வாழ்த்துக்கள். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 19/2/2024 முதல் 25/2/2024 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான வார பலன்களை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். துர்க்கையை பிடித்து கொள்ளுங்கள். ப்ரெஷர் பார்த்து கொள்ளுங்கள். திடீர் மயக்கம்லாம் ஏற்படும். சாப்பாடெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யோசிச்சு தூக்கத்தை கெடுத்தால் ப்ரெஷர் தான் வரும். ஸோ ஜாலியாக இருங்க. உங்கள் ஜாலியெல்லாம் எங்கே போச்சு? கடந்த ஒரு 4 வருஷமாக எல்லா ஜாலியும் விட்டுட்டு இருக்கிறீங்களே எப்படி? அதுக்காக 4 வயசு குழந்தையை காட்டி பேசாதீர்கள். நான் பேசுவதெல்லாம் 20 வயதை கடந்தவர்களுக்கு. ஸோ உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ நல்லா இருக்குது. எல்லாரையும் திருப்திப்படுத்தணுன்னே நினைக்காதீங்க. கடவுளே பண்ண முடியாது. இல்லைன்னா கடவுள் எல்லாரையும் எப்படி கொண்டு வந்திருப்பார்? உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையை யாராவது ஏதாவது கொஞ்சம் மூஞ்சி காட்டினா கூட போதும், அப்படியே டவுன் ஆகுறது. யாரை நம்பி நீங்கள் இருக்கிறீங்க? உங்களை நம்பி தான் நிறைய பேர் இருக்காங்க. பணம் இல்லாத இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுடைய உழைப்பை நம்பி இருக்கிறார்கள், டெக்னாலஜி நம்பி இருக்கார்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை நம்பி இருக்கிறார்கள், உங்களுடைய உபசரிப்பை நம்பி இருக்கிறார்கள். மேஷராசிக்காரர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் வல்லமை படைத்தவர்கள். உங்களுக்கு உங்களுடைய அருமை தெரியாது, அனுமனுடைய பவர் தெரியாது. அதனால் கொஞ்சம் எல்லாரையும் வெளியில் வாங்க. சிற்றின்பத்திற்காக பேரின்பத்தை இழக்காதீர்கள். பதட்டம் வேண்டாம். ஜாக்கிரதையாக இருப்பது நன்மை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி தரும். அதை இன்ஸ்டால்மெண்ட்டில் தரணும்னு நினச்சால்தான் அந்த அமைப்பும் கை கொடுக்கும். புதிய முதலீடுகளுக்கு உண்டான உங்கள் அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி எல்லாம் காணப்படும்.
பயணங்கள் சாதகமான அமைப்பே ஏற்படும். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட அடிக்கடிக்கு பயணங்கள் எல்லாம் பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இஎன்டி ப்ராப்ளம், பெருமாள் வழிபாடு மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். காது, மூக்கு, தொண்டையில் சிறிய உபத்திரம் வந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் செவ்வாயுடைய ஆதிக்கம் சரியில்லை என்பதால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். பயணங்கள் சமயத்தில் குடும்பத்தாருடன் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் அது ஃப்ளைட்டு பயணமாக இருந்தாலும் வீட்டிலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு செதற்காய் உடைத்து விட்டு செல்ல வேண்டும். கண்டிப்பாக உத்தியோகம், தொழில், வியாபாரம் மற்ற விஷயங்கள் அனுகூலமான அமைப்பு ஏற்படும். அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு அற்புதத்தை பெற்றுத்தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை கனிந்து வரக்கூடிய காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய யோகத்தை தரும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுடன் வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு? யோசித்து கொண்டே இருக்காதீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பழைய கடன்களை உங்களுடைய முயற்சியால் வெற்றி திருவினையாக்கி செட்டில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். மரண பயம் நீங்கும். மருத்துவத்தில் போனாலும் ஒரு நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி மற்ற அந்த நோயுடைய ஃபுல் வீரியமும் குறைக்க வைப்பீர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். இரத்த பந்த உறவுகளிடம் மனம் விட்டு பேசுங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டக்கென்று சால்வ் ஆவதை கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி குடும்பத்தில் ஏற்படுவதற்கு நீங்கள் இருந்தாலே போதும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றத்திற்கு உண்டான எந்தவித அமைப்புக்கும் ஆட்படக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் தான் ரிஷப ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இன்னும் பெரிய பலம் பெறுவதற்கு சனிக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிக்க கண்டிப்பாக எல்லா விதமான தடைகளும் தவிடுபடியாக்கும். வீடு நலம் மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக காணப்படும். சுபவிரியம் மண்ணிலே போடுவது, சுபவிரியம் பில்டிங்கில் போடுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். எனவே சுபவிரியத்திற்கு கடன் பெற்றாலும் அது சந்தோஷ கடன்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். முருகர் வழிபாடு, அடிவயிறு வலி, சிறிய பாதிப்புகளும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. எதிரிகள் பலம் சற்று அதிகரித்து உள்ளதனால் அதீத கவனமாக இருக்க வேண்டும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் கூடாது. நண்பர்களுக்குள்ளாக கேலி கிண்டல் கூடாது. சிறிய கேலி கிண்டல் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோருடன் அதீத கவனம். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய மனதில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவதற்குண்டான அமைப்பு ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தின் அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இரத்தத்தை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்று மனதில் யோசனை வந்தால் உடனடியாக செய்து கொள்பவர்கள் புத்திசாலிகள். நலம் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில நெருக்கடிகள் காணப்பட்டாலும் நான் சொல்லக்கூடிய சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பதன் மூலமாக அந்த நெருக்கடிகள் தவிடுபடியாகக்கூடிய அமைப்பு ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். திருமணத்துக்கு உண்டான அமைப்பெல்லாம் டக்கென்று கை கொடுக்கும். பிறகு பார்த்து கொள்ளலாம், இன்னும் ஒரு வருஷம் போகட்டும் என்று தள்ளி கொண்டு போடுவது அறியாமையில் இருக்கக்கூடிய விஷயம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். அரசு துறை, அரசியல்வாதிகள் அதீத கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வது முக்கியம். தொழில், உத்தியோகம்,
போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல்கள், சிறிது தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகள் விரைவிலே உங்களுடைய சாமர்த்தியத்தால் முறியடிக்கப்படும். கண்டிப்பாக பங்குனி மாதத்திலிருந்து பல விதத்தில் ஏற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் பங்குனி வரை தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்பவர்கள் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், அனுமன் சம்பந்தப்பட்ட தெய்வ வழிபாடு பெரிய அளவு ஏற்றத்தை தரும். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் அதிபதியான சூரியன் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் வார்த்தைகளில் கொளறல் ஏற்படலாம், வார்த்தைகளில் கடும் சொற்கள் ஏற்படலாம். அதனால் தேவையில்லாத பலவிதமான மனக்கசப்புகள் ஏற்படலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தூக்கமே இல்லாத கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் தேக ஆரோக்கியம் ஒத்துழைக்காது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புதிய அமைப்பு, புதிய மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சிரமங்கள் காணப்படும். ராய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த சிக்கல் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவு பெரிதாக காணப்படக்கூடிய அமைப்பு சிலரால் ஏற்படுத்தப்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலிகள். விடுபட்ட குலதெய்வ வழிபாடு நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அண்டை அயலார் வீடு, நண்பர்கள் வீடு, தொழில் சார்ந்த இடம், உத்தியோக சார்ந்த இடம், வியாபார சார்ந்த இடத்தில் ஆவேசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளாதீர்கள். பிறர் மீது எந்தவித யோசிப்போ அவர்களுக்கு இப்படி ஆகிறது, எனக்கு அப்படி ஆகிறது என்று இந்த எண்ணங்கள் மாற்றி யோசிப்பதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய சுபகாரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியம். பணவரவில் சிறிய சிறிய சிக்கல்கள் காணப்படும். பணவரவில் தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்படாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்திலும் உத்தியோகத்திலும் வாகனத்திலும் கவனத்துடன் இருப்பது கடகத்திற்கு இந்த வாரம் முக்கியம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 19/2/2024 முதல் 25/2/2024 வரை உள்ள வார பலன்களை பார்க்கின்றோம். இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நரசிம்மர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். உங்களுடைய துணை அல்லது துணைவி உங்களுடைய பாதத்தில் சிறிய பாதிப்பு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெறுவது நன்மை. குடும்பத்தில் மட்டும் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியை பார்ப்பதனால் குடும்பத்தில் சிறிய தீப்பொறி கூட பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும். வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் அற்புதமான அமைப்பு. சுபகாரியத்தில் தடைகளே கிடையாது. தைரியத்திற்கு குறை கிடையாது. எதிரிகள் விஷயத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பூர்வீகத்தில் அனுகூலம் காணப்படும். பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகள், நீண்ட நாள் குறைகள் எல்லாம் நிவர்த்தி காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். பலவிதமான முன்னேற்றங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். செல்வாக்கு உயரக்கூடிய வாரமாக காணப்படுகிறது. குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஆவேசப்படாதீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், சுபகாரியங்கள், வீடு நலம் வாங்குவது போன்ற விஷயமெல்லாம் கை கொடுக்கும். ஃபார்ம் ஹவுஸ் வேண்டும் என்று நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். வீடை இடித்து புதுப்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கை கொடுக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும்.
நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதனால் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் தெம்பு ஏற்படும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். அரசுத்துறை அரசியல்வாதிகள் எல்லாம் திடீர் என்று அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள். அரசாங்க உத்தியோகத்திற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளையார் வழிபாடு முக்கியம். ஒத்த தலைவலி, தலை சுற்றல், மயக்கம், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கால் இழுக்குது, கை இழுக்குது போன்ற தேக ஆரோக்கிய குறைபாடு கவனம். ஜென்மத்தில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதனால் கணவன் மனைவி சண்டையில் அதிக கவனம். சண்டை வராமல் பார்த்து கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். குடும்பத்தில் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் செவ்வாயின் ஆதிக்கம் உச்சம் பெற்றிருப்பதனால் தேவையில்லாத ஆக்ரோஷம் ஏற்படும். எல்லா பொருள்களையும் போட்டு உடைக்கக்கூடிய அமைப்பில் மாற்றிக்கொள்ளுங்கள். பதட்டம் வேண்டாம். கோளர் பதிகத்தை கேட்க கேட்க நன்மைகள் காணப்படும். சனியுடைய ஆதிக்கம் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் பொடிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். சூரியனின் வலிமை சுப விரயத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் மேன்மை அடையக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்த்து கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதே கண்கூடாக பார்க்கலாம். இடம் விட்டு இடம் போகக்கூடிய பிராப்தம் கிடைக்கும். வேற ஒரு தொழிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலும் கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அதீத கவனம். இதயத்தில் ஏற்கனவே உபத்திரமாகி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் ஆவேசப்படுவது, ஆங்ஸைட்டி ஆவதெல்லாம் விட்டுவிடுங்க. தேக ஆரோக்கியம் ஒத்துழைக்காது. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வேற்று மதத்தினரால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வழக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான அமைப்புக்கு ஏற்றவாறு மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இடமாற்றத்திற்கு தயாராகி கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மகான்கள் வழிபாடு மிக முக்கியம். மனதிற்கு பிடித்த மகான் வழிபாடு ஏற்றும். படபடப்பு வேண்டாம். எதையாவது யோசித்து கொள்வது குடும்ப உறுப்பினர்கள் நீங்களாகவே வருத்தப்பட வைப்பது எதற்கு? இது தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயமும் பொறுமையாக இருந்தால் கை கொடுக்கும். அபிராமி அந்தாதியில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் படிக்கிறது முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த வாக்குவாதமும் கூடாது. யோக பலங்கள் அனுகூலங்களை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் அபிரிதமான மாற்றங்கள் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீரும். கண்டிப்பாக புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறும். மன அழுத்தம் மட்டும் வேண்டாம் ஐயா. மன அழுத்தத்தினால் உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அலர்ஜிகள், தோல் நோய்கள் எல்லாம் டக்கு டக்குன்று வரும். இதனால் அந்த மன வருத்தத்திற்கு உண்டான நபர் அதை உங்களுக்கு தீர்த்து வைப்பாரா? நீங்கள் தான் கஷ்டப்பட வேண்டும். யோசனை 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 எதற்கு? குறிப்பாக துலா ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு 6ஆம் இடத்தில் இருப்பதனால், குருவின் வீட்டில் இருப்பதனால் நன்றாக இருந்தாலும் நீங்களாகவே குழப்பிக்கொள்வீர்கள். அப்படியே ஏதோ ஒன்று கனவில் இருப்பீர்கள். வேண்டாம். இதனால் தேக ஆரோக்கியம் கெடும். அதேபோல் கண்டிப்பாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் காணப்படும். அதையெல்லாம் பெரிதுபடுத்தாதீர்கள்.
செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது. வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு படாத பாடுபட வேண்டும். எனவே வார்த்தைகள் கொடுப்பதற்கு முன்பாக மிக மிக கடுமையாக யோசித்து கொடுக்க வேண்டும். இது முடியுமா, இது நடக்குமா என்று. நலம், வீடு போன்ற பிரச்சனைகள் தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த மாற்றங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜுரம் சம்பந்தப்பட்ட விஷயம், தொற்று நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் அதிக கவனம். பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும். பதட்டம் இல்லாமல் இருப்பது முக்கியம். வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது அதை விட முக்கியம். உயரமான இடங்கள், கூர்மையான ஆயுதங்களில் அதிக கவனம். உடற்பயிற்சி செய்யாத விருச்சக ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பணவரவில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தேகாரோக்கியத்தில் தான் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் விருச்சக ராசிக்காரர்கள் காணப்படும். நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் கை கொடுக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் கை கொடுக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். சுபவிரிய பிராப்தம் டக்கு டக்கென்று வரும். புது கடன்கள் பெற்றாலும் அது சந்தோஷ கடன்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களாக இருந்தால் புத்திசாலிகள். பிறகு பார்த்து கொள்ளலாம், நான் எப்படி போகிறது, குடும்பத்தை விட்டு போகிறதெல்லாம் இருந்தால் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், அஷ்டலட்சுமி கடாட்சம் இலக்கிறீர்கள் என்பது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் அதிக கவனம். குரு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் எதிரிகளை பற்றி அலட்சியமாக இருக்காதீர்கள். எதிரிகள் உங்களை எப்படியாவது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக சுற்றி கொண்டு இருக்கிறார்கள், அதில் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் கூட மிக மிக கவனமாக பேசுவது முக்கியம். பொது எதிரிகள் பெரிய சிக்கலை ஏற்படுத்துவார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டு உங்களை கும்மி அடிக்க பார்ப்பார்கள். விருச்சக ராசிக்காரர்கள் உடன் வேலை செய்பவர்கள், உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் கூட சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் மந்தம் வேண்டாம். அன்றன்ற வேலைகளை அன்றன்று முடித்து கொள்ளுங்கள். பர்ஃபெக்ஷன் குடும்பத்திலும் கூடாது, தொழிலிலும் கூடாது, வியாபாரத்திலும் கூடாது. கவனம். அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு அதிக வேலைகள் இருக்கும். தேகாரோக்கியத்தில் கவனமாக இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் பெரிதாகாது. இரத்தத்தில் பிபி அணுக்கள், வெள்ளை அணுக்கள் போன்ற விஷயங்கள் கவனம். தேகாரோக்கியத்தில் இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அதிக கவனமாக இருந்தால் போதும். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 19/2/2024 முதல் 25/2/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க போகின்றோம். இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு சகசரநாமம், கழுத்து பகுதி, முதுகு பகுதியில் உடற்பயிற்சி முக்கியம். தூங்குகின்ற சமயத்தில் ஒரு தலகாணி 2 தலகாணி என்று பெப்பரன் தூங்காமல் கவனமாக தூங்குவது இன்றைக்கு முக்கியம். இந்த வாரத்தில் காரியங்கள் அனுகூலம், பயணங்கள் சந்தோஷம், புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தை பெறும். பணத்தட்டுப்பாடு தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலிருந்து சிக்கல் தீரும். உறவினர்கள் மத்தியில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். பெற்றோர் பெரியோருடைய பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலங்கள் காணப்படும். சூரியனின் ஆதிக்கம் பெற்றோர் பெரியோருக்கும் துணை அல்லது துணைவியாருக்கும் இருந்த கஷ்டத்தை நிவர்த்திப்படும். சுபகாரியங்கள் டக்கு முடித்து வைக்கப்படும். ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்திகள் வரும். தொலைதூரத்திலிருந்து விட்ட அத்தனை காரியங்களும் கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்களை எல்லாம் சரி செய்து வைத்துக் கொள்வது புத்திசாலிகள். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும்.
உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும். அதே சமயம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜெயித்து காட்டுவீர்கள். கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிறு சடுங்கல்கள் கூட உங்களுக்கு அந்த தடுகல்களிலிருந்து வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட, கழிவு பாதை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். சிவன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். கோளர் பதிகத்தை விடாமல் 9 முறை தினமும் கேட்டுவிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது உத்தமமான பலனை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். விரைவிலே சுபத்தாடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் புது உறவுகள் ஏற்படும். பிள்ளைகளை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஆசீர்வாதம் ஏற்படும். லாபம் அனுகூலம் காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அனுகூலங்கள் காணப்படும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் குடும்பத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது. சூரியனின் பார்வை 8ஆம் இடத்தில் இருப்பதனால் வாகனத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். சட்ட சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சட்டத்துக்கு புறமானவர்கள், விரோத செயல்களை செய்பவர்களுடைய சகவாசம் சிக்கலை ஏற்பட்டு நீண்ட நாட்களாக பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். சுபவிரய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். நிலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் டக்கு டக்குன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். புது கடன்கள் பெற்றாலும் அது சந்தோஷ கடனாகவே காணப்படும். அதனால் அதிர்ஷ்டத்தின் அளவு பன்மடங்காக உயரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வண்டி மாற்றம் போன்ற மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு ஏற்றவாறு எல்லாம் மாறுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். அரசு துறை, அரசியலில் பெரிய பொறுப்புகளுக்கு வர வேண்டிய நினைத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறுவது ஆச்சரியமான அமைப்பு. உடற்பயிற்சியை விட்டுவிடாதீர்கள். மன அழுத்தம் வராமல் பார்த்து கொள்வது புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயம், சுவாச கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயம் அதிக கவனம். கணபதி வழிபாடு, பெருமாள் வழிபாடு விடாமல் பார்த்து கொள்வது நன்மை. மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அதிக கவனம். கும்பத்தில் சூரியன் வீற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜென்ம சனியால் வண்டி வாகனத்தில் அதிக கவனம். எதிரிகள் விஷயத்தில் அதிக கவனம். உத்தியோகத்தில் எல்லோரும் ரவுண்டு கட்டி உங்களை டார்கெட் செய்வார்கள். அதிக கவனமாக இருப்பது முக்கியம். சட்டத்திற்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை தரும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அவசர கதியில் செல்வது, தூக்கத்தை கெடுத்து கொள்வது, வாகனங்களில் ஜம்ப் செய்வது, வாகனங்களில் வித்தைகள் காட்டுவதெல்லாம் பெரிய சிக்கலை ஒரு செகண்டில் ஏற்பட்டுவிடும். ஏதாவது உங்களுக்கும் யாருக்காவது பிரச்சனைகள் இருந்தாலும், நண்பர்களாக இருந்து தற்சமயம் பிரிந்து இருந்தாலும் அவர்களுடன் மனம் விட்டு பேசி அவர்களை பார்த்து சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் கும்பராசிக்காரர்களுக்கு. அதில் 3ஆம் நபர்களை நம்பி, மீடியேட்டரை நம்பி பிரச்சனை பெரிதாக்கி கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக கவனம் நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது முக்கியம். அதேபோல் வயதில் மூத்தவர்கள் அதிக கவனமாக வழுக்கலான இடங்கள், படிக்கட்டுகள், கடினமான ஆயுதங்கள், உயரமான இடங்களில் அதிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை கும்பராசிக்காரர்கள்
ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் யாரிடத்திலும் எந்த வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் தான் உண்டு தன் வேலை வென்று என்று சுருங்கி கொள்வது எல்லாவற்றையும் நன்மை. வண்டி வாகனத்தில் பழுதுகள் இருந்தால் புது வண்டி வாகனம் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவுக்கு விளக்கேற்றுவதும் அதிக பலனை தரக்கூடிய அமைப்பு. கோளர் பதிகத்தை படிப்பது கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணும். மனநோய், மன அழுத்தம், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்த்து கொடுக்கும். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயம் அனுகூலம் காணப்படும். எதாவது யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் பிரச்சனை தரும். செவ்வாயின் ஆதிக்கம் உச்சம் பெற்றிருப்பதனால் வார்த்தைகள் பேசுவதற்கு முன்பாக கவனமாக பேசுவது நன்மை தரும். செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுக்கு உணவு அளிப்பது பெற்றோர் பெரியோருக்கும் குடும்பத்தில் இருக்க பெரியோர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது பெரிய அளவுக்கு எதிர்பார்க்காத இடத்தில் அமைப்பும் லாபமும் சந்தோஷம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதற்கு நீங்கள் சிறிது முயற்சி எடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். சோம்பல் அதிகமாக இருக்கும். உடற்பயிற்சி மிக மிக முக்கியமாக பார்த்து கொள்வது நன்மையான காலகட்டம். கடன் வாங்குவதற்கு முன்பாக சட்டத்திட்டங்கள், ரூல்ஸ் ரெகுலேஷனை முழுதுமாக தெரிந்து கொண்டு கையெழுத்து போடுவது மீனத்திற்கு எதிர்காலத்தில் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருமண தடை, புத்திர சந்தான தடை என்று எல்லா தடைகளுக்கும் வருத்தப்பட்டு கொண்டில்லாமல் சித்திரை மாதத்திலிருந்து தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். எனவே தனிப்பட்ட முறையில் ஆவேசப்படாமல் இருந்தாலே எல்லா விஷயங்களும் கை கொடுக்க காலமாக காணப்படும். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.